सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஏனிந்த மௌனம் ஐயா முருகையா, ஏனிந்த மௌனம் ஐயா முருகையா, ஏனிந்த மௌனம் ஐயா முருகையா, ஏழை எங்களுக்கு நீ அருளவே இன்னும் ஏனிந்த மௌனம் ஐயா முருகையா, ஏழை எங்களுக்கு நீ அருளவே இன்னும் ஏன் இந்த மௌனம் ஐயா முருகையா. மீனில் விழி கொண்ட மீனாட்சி மைந்தனே, மீனில் விழி கொண்ட மீனாட்சி மைந்தனே, மீனில் விழி கொண்ட மீனாட்சி மைந்தனே, தேனில் மொழி கொண்ட தெய்வானை மணாளனே, தேனில் மொழி கொண்ட தெய்வானை மணாளனே, இந்த மௌனம் ஐயா முருகையா, ஏழை எங்களுக்கு நீ அருளவே இன்னும் ஏன் இந்த மௌனம் ஐயா முருகையா. யாழில் இசையோடு உன் தாளிரை தொழும் போது, யாழில் இசையோடு உன் தாளிரை தொழும் போது, வேலின் கரத்தோடு கோலமயிலேறி, வேலின் கரத்தோடு கோலமயிலேறி, பொன்முக வடிவில் ஷண்முக வடிவை, பொன்முக வடிவில் ஷண்முக வடிவை, இல்முகமாக்கி முல்முகம் காட்டிட, இல்முகமாக்கி முல்முகம் காட்டிட, ஏனித மௌனம் ஐயா முருகையா, ஏழை எங்களுக்கு நீ அருளவே இன்னும் ஏன் இந்த மௌனம் ஐயா முருகையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று.
பஞ்சாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா. வருவாய் அருள் தருவாய் முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவு பிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. அறிவு பிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகில் ஆடும் சொற்களெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் சொற்களெல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகளெல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்களெல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்பன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவச்சந்தனை. அமரரிடர் தீரவமரம் புரியாத
தனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஈரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் சடுதியில் வருக. ரகண பவ சரரரரரரர ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவ சரரரரரர ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகண வருக வருக. அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 பாசாங்குஷமும் பரந்த விழிகள் 12 இலங்கம் விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நிற்றமும் ஒளிரும் ஷண்முகன்றியும் தனியொளியோவும் குண்டலியான் சிவகுகன்றினம் வருக. மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இடது குண்டலம் 6 தின்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தடி மாறும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நகன டெகு குண டெகு 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 குண டெகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டெகு டெகு டங்கு டெங்கு கு பிந்து
பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரணமுலை மால் திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மார் திருவேல் காக்க வடிவேலிரு தோள் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு16 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுறை செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவே கமலம் நல்வேல் காக்க முப்பானாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவேல் காக்க ஏமத்திற்காமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாழ்த்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இறைசி காட்டேறி துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்றும் நகமும் மயிரும் நீண்மொழி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலனே குலைந்திட மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வா
சொத்து சூர்பகை சொக்கு புத்து புத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சொழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரஹண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே பாரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மனமகந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி
சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலு வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தர் கைவேலாங்கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த பூபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவிய வடிவுறும் மேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி தினமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரி கனக சபை போரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்
பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேர் ஓட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி. தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா. கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில். வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும், வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா, மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா. ஆயர்குல துதித்த அரசனம் கண்ணனுக்கு ஆவணி பிறந்ததும் அவன் லீலை புரிவதற்கு உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு, உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரியடி திருவிழா, உயர்ந்தவோ திருவிழா, உரியடி திருவிழா, உயர்ந்தவோ திருவிழா. வன்னி மர பார்வேட்டை கண்டருள வலம் வரவே, மன்னவனும் எழுந்தருள்வான் புரட்டாசி மாதம் தன்னில், அவனி எல்லாம் காக்கும் அன்னை வேதவல்லிக்கு அலங்காரம் 9 நாள்
கைத்தல சேர்வையாம் ஐப்பசி திங்களில் இத்தரை மீதில் எங்கும் காணாத சேர்வையாம் வித்தகன் வேத பொருள் வேணுவிலோலனை பக்தி கொண்டே பணியும் தீபாவளி திருநாள். கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் பலம் வந்த சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் பலம் வந்த சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா. மார்கழி மாதத்தில் வாரகை மன்னனா பார்த்தனின் சாரதிக்கு பகல் 10 திருநாளா காருண்யசீலனின் ராப்பத்து உற்சவத்தில் நாரணன் ஏகாந்த சேவையை காணலாம். வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த மங்கை திருப்பாவை ஆண்டாளும் மனம் மகிழ மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா. காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள் தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று சர்வநிலம் பார்க்கும் தர்மத்தின் தலைவனுக்கு தை மாத திருவிழா தைப்பூச திருவிழா. கேசவனாம் ஸ்ரீமன்னாதன் பிருகுமகள் வேதவல்லியை மாசி மாதம் துவாதசியில் மணம் புரிந்த திருவிழா வாசுதேவன் மகிழ்ந்திடவே மாசியில் வரும் விழா நலாசி தந்து மாதவனும் அருள் புரியும் திருவிழா. அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு எப்போற்சவ திருவிழா. நம் ராமருக்கு வரதராஜருக்கு பார்த்த சாரதிக்கு நரசிம்மருக்கு ஸ்ரீமன்னாதருக்கு தெப்போற்சவ திருவிழா திருவிழா. மங்கள வாழ்வளிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா.
மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே, திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே சிங்கார திருவிழா, ராமநவமி திருவிழா. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல், வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். தொண்டு செய்து நாளாரிற் கண்ணிடல் தப்ப வல்லே நல்லல், தொண்டு செய்து நாளாரிற் கண்ணிடல் தப்ப வல்லே நல்லல். நான் இனி சென்றாளாவதெப்படியோ, திருக்காளாத்தியப்பருக்கே நான் இனி சென்றாளாவதெப்படியோ, திருக்காளாத்தியப்பருக்கே, திருக்காளாத்தியப்பருக்கே, அப்பருக்கே. இப்போ பெரிய கோவில் எல்லாம் சிலாசாசனம் எழுதுகிற கோவில் எல்லாம் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ கிராம தேவதைகளுடைய கோவிலில், கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவிலில் இப்போ பாரதம் வாசிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதில் தான் பாக்கி இருக்கு. ஆனால் எந்த கோவிலில் சிலாசாசனம் எழுதிருக்கோ அந்த கோவிலில் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ ஆனால் இருக்கு, கோவிலில் பாரதம் வாசிக்கிறதுங்கிறது இருக்கு. கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவிலில் மாத்திரம் அது அதிகமாக உத்தரவு செய்யாத கோவில். அந்த கோவிலில் மாத்திரம் ரொம்ப பாரதம் வாசிக்கிறேன். அந்த வாசிக்கிறதுக்கு இப்போ சாமானிய சினிமாவுக்கு போகிற கூட்டத்துக்காரலும் இன்னும் அதிகமாக கூட இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட போயிட்டு இருக்குன்னா, பழைய காலத்தில் ஜனங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஒரு நல்லது கேட்கணும்னா அந்த மாதிரி பாரதம் கேட்க தானே போய் ஆகணும். இவ்வளோ ஜனங்களுக்கு போய் ஆகணும். இந்த மாதிரி பாரதம் வாசிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி 1500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற செப்பேட்டில் முதற்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் வர இந்த கோவிலையும் பாரதம் வாசிக்கிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறதுனால அந்த பாரதத்தில் என்ன இருக்கு? பொறுமைங்கிறதுக்கு தர்மராஜா இருக்கார், தர்மபுத்திரர்.
சத்தியமான பிரதிஜைங்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கார், தானங்கிறதுக்கு கர்ணன் இருக்கான், கண்ணியம்ங்கிறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். அதே ராமாயணத்தில் இருந்தா பர்த்தா எந்த காட்டுக்கு போனாலும், எந்த முள்ளுக்கு போனாலும், எந்த ராட்சசனோ எந்த மிருகமோ எதனுடைய போனாலும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அம்பினோட இருக்கிறது தான் நமக்கு இங்க முடியாத ஒரு ஸ்திரீகளுடைய தர்மம். அதான் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுடைய தர்மங்கிறத காட்டுறதுக்கு சீதை இருக்கா. அதே மாதிரி அவனுடைய ராமனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு அதுக்கு குறைவில்லாம மகாபதிவிரதையா இருக்க மந்தோதரி இருக்கா. இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு ஆத்மாக்களுடைய ஒரு ஞாபகமானது அடிக்கடி அடிக்கடி சகலமா படிச்சவனுக்கோ படிக்காதவனுக்கோ எல்லாருக்கும் காதில் விழுந்துட்டே இருந்ததுதானே. நம்மளால இப்படி நடக்க முடியாத போனாலும் இதுதான் உண்மையான நிலை. இதுதான் அந்த மாதிரி அவளை ஸ்மரிச்சாலாவது நம்ம பாவம் போகும். கால வேளையில் இப்பேற்பட்ட புண்ணிய புருஷாலை ஸ்மரிச்சாலாவது நமக்கு பாவம் போகுங்கிற எண்ணம் சகல ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம். அந்த முனி யாருன்னா வியாசர். நாம் வியாசரை பற்றி ஸ்தோத்திரம் இல்லை இருக்கோம். சரதனா நாராயண நமஸ்கிருத்த நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதி வியாசம் அதோ ஜெயமதியத்துன்னு வியாசர் மத்தியில் வரார். ஜாவாவுக்கு கிழக்க பாலின்னு ஒரு தீவு. அந்த தீவில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ்கிருத புஸ்தகங்கள், ஆகம கிரந்தங்கள், சில புராண கிரந்தங்கள், சில ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜீவிச்சுட்டு இருக்கு. அங்கே அந்த நாட்டு அக்ஷரத்தில் அந்த நாட்டு பாஷையில் வச்சுருக்கா. அந்த புஸ்தகங்களில் சிலது பிரெஞ்சு தேசத்துல இருந்து ரொம்ப இதில் ஸ்ரத்த எடுத்துட்டு அதில் ரொம்ப அபிஜானா இருந்து நிபுணர் இருந்த இடத்துல போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணி அதை பரோடா ராஜா வச்சு போட்டிருந்தார். அதில் வியாசருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தேன்னா, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமல கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. வியாசருடைய முககமலத்திலிருந்து உண்டான ஒரு வாங்மயமான அமிர்தத்தை தான் லோகம் முழுக்க காதனால அப்படியே பரிசுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். ரெண்டாவது நம்ம தேசத்துல இல்லாமல் அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் விஷ்ணு புராணத்தை பார்த்தா மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கு. அங்கே கிடைச்ச ஸ்லோகம் நம்ம இதில் இருக்கு. ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமலகலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. அவரை பற்றி தான் கிருபையா முனினா கிருதம். அன்னைக்கு அவர் எழுதின மகாபாரதத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு கோவிலையும் வச்சு வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொரு கோவிலும் எங்கெங்க சிவன் கோவில் பெருமா கோவில் இல்லாத ஊர்ல எல்லாம் அந்த மகாபாரதம் இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கா. அது நிறைய வாசிச்சு ஜனங்கள் கேட்டுன்ற சமயத்துல நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நினைவு இருக்கிறதுனாலதான் உயர்ந்த ஒரு தர்மம், உயர்ந்த ஒரு நீதி இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தர்மம் நீதி ரெண்டும் சேர்ந்துதான் பண்பாடு பண்புன்னு தமிழ்ல சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீதியும் தர்மமும் சேர்ந்துதான் பண்பாடுன்னு. ஏன்னா அவ்வளவு நிலைமை இருந்ததுக்கு என்னடா காரணம்னா, அதனால இப்ப கலைக்கிறதுக்கும் கொளறதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு. அது இருக்கட்டும், அதை போய் தடுக்கிறதுக்குன்னா நம்மளால ஒத்துலால முடியாது. இருக்கிறதாவது அழியாம இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளால ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா சாத்தியமானா சொல்பமோத்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஏதோ பண்ணிட்டே போவோம். வெறும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறத காட்டலாம். என்ன நமக்கு சுவாமி கைகால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஆலோசிக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் சக்தியும் புத்தியும் இருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சத்காரியம் பண்ணணும். அவருக்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும். சொல்பமோப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிங் தார கச்சதி. நல்ல காரியம் பண்ணினான்னா அவங்க ஒரு நாளும் அது கழுவி வராது. அப்படிங்கிறதுனால நான் உத்தரவு லஞ்சமே வாங்கக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை பெரிய ஹரிச்சந்திர நாடகம் எழுதி வச்சிருக்கா. பொய்யே சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. அதுக்கு எத்தனை அத்தியாயம் ஹரிச்சந்திர புராணம்.
அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சத்தியத்தை விட மாட்டான்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு மகான்களுடைய புண்ணியபுருஷாளுடைய ஒரு சரித்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு நமக்கு அப்பப்போ ஸ்மரணம் இருந்ததுன்னா நினைவுக்கு வந்துதானா இவ்வளவு கீழ்த்தரத்துல நாம் இன்னும் போயின்னு இருக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம ரட்சிக்கலாம். சத்சங்கம்னு பேரு. துசங்கத்தை நிவர்த்தி பண்றது சத்சங்கம் வேணும். துசங்கம் சகஜம் லோகத்துல, அதுக்கு மாத்து சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம்ங்கிறது இப்ப உயிரோடு இருக்கிறவளோட பழகிறதுங்கிறது ஒரு சத்சங்கம். எப்பவும் சாஸ்வதமான ஒரு புண்ணியகீர்த்தியா இருக்க முடியாத மகான்களுடைய ஒரு வாக்குகள்னால அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவளை சச்சரித்திரத்தை பண்ணிட்டு போனா அதுவே ஒரு பெரிய சத்சங்கம், மானசிகமான சத்சங்கம். இது சிரவணத்தினால. மகேந்திரவர்மன் ஒரு பல்லவன் இருந்தான். அவன் பரிகாசமா ஒரு பிரஹசனம் பரிகாசம் பண்ற மாதிரி எழுதியிருக்கான். அநேக தத்துவங்களே பரிகாச ரூபமாவே காட்டி விடுறது அநேக நாடகங்கள்ல. அதுல மத்த விலாச பிரஹசனம்னு மகேந்திரவர்மன் எழுதியிருக்கான். அதுல என்ன எழுதியிருக்கான், இப்ப நமக்கு மாத்திரம் இல்ல, பௌத்தாளுக்கெல்லாம் ஒரு தத்துவம் புத்த மதத்துல அநேகம் இருக்க, அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கிற தத்துவம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி மகாபாரத தத்துவம் தான்ப்பா புத்தாளத்துல இருக்கிற தத்துவமா வச்சுருக்கிறது கூட மகாபாரத தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் நம்முடைய சத்தியத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் ஜனங்கள் மனசு கலையாம இருக்கிறதுக்கு காரணம் மகாபாரதம் தான் அன்னுட்டு அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும். இது சிரவணத்தினால. தரிசனத்தினால அது ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணும். தரிசனத்தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனையோ விவகாரங்கள் வருது, தப்பு வருது, நாம உள்ள என்னமோ தப்பு எண்ணங்கள்லாம் நமக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஈஷிய காமாதிகள்லாம் அது வேற தப்பெண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. வெளியில சென்றகள்லாம் வேற தப்பெண்ணம் உண்டாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம். இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் போட்டு அலம்புறதுக்கு சர்ஷா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சோம்னா அதுதான் அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் மலத்தெல்லாம் அலம்புறதுக்கு அந்த ஈஸ்வரன் நினைப்பு வரணுமே நமக்கு. அது எப்படி வரும்? அதுக்கான அதுக்காக 2 மானியம் விட்டு 2 பஜனை மடம் வச்சு அதுக்கு நாங்கள் 2 தாளத்துக்கு கொட்டின்னு சொன்னா ஜீவனத்துக்காக கொட்டின்னு இருப்போம். அதுவும் வாஸ்தவமா ஈஸ்வர ஸ்மரணம் வர ஜீவனத்துக்காக செய்யற காலத்துல ஜீவனத்துக்காக இல்லாம சுயமா நமக்கு ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு சகல பாமர ஜனங்கள் முதலும் ஈஸ்வர ஸ்மரணம் வர்றதுக்கு எனக்கு தோணுது எல்லாத்தையும் காட்டிலும் எல்லா புஸ்தகம் சாஸ்திரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு கோபுரத்தை பார்த்தா உடனே சுவாமியுடைய ஞானம் வந்துடும். அந்த கோபுரத்துக்கு எந்த மாதிரி இருந்ததான சாந்தமான ஒரு பாவம் வரும் ஹதயத்துல அந்த மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் வச்சு ஒரு கோபுராதிகளும் மண்டபாதிகளும் பிராகாராதிகளும் கட்டி அந்த ஒரு நியமத்துக்கு எங்கேயோ ரயில் போயிட்டு இருந்தா கூட ஒரு கோபுரத்தை வந்தோம்னா நமக்கு ஈஸ்வர சொன்னா அந்த க்ஷணமாவது வருது. அதனால அதுக்கு சிற்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறாங்க நம்மளுடைய ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருதானே சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 க்ஷணம் ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நான் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒண்ணும் அந்த 2 க்ஷணம் கட்டணம் எல்லாம் இருக்கிறது நமக்கு. அதான் லாபமா சொல்லிப்போ அந்த கௌரவ பாக்குற போகுது தரிசனம் பண்ற போகுது. அதுக்கப்புறம் பிரவருத்தி உள்ள போய் வேற பிரதர்சனம் விக்கிர தரிசனம் ஜீவமங்களுக்கு கிரக தரிசனம் பண்றது அதுக்கப்புறம் சாஸ்திர நியமத்தோட பிரச்சது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸையும் பெரிய மகான்கள் அவள் சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்களை வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா அது நம்ம கால இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி நமக்கு 2 நிமிஷம் கூட பிரார்த்தனை பண்றது சக்தி இல்லை. சந்திர இருக்கு. அப்பேற்பட்ட மகான்களா ரிஷிகளோ தேவதைகளோ அவள் எல்லாரும் அவ்வளவு ஈஸ்வரனுடைய என்னுடைய ஹிருதய மனசை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும் பின்னால அல்ப சக்திகள் கலியுகத்தில் வர எல்லாரும் அவளுக்குலாம் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்னு ஆராதிக்கிற இடத்துல நீ சாநித்தியோட இருந்துட்டு பின்னால அத்தனை பேருக்கும் அவள் எவ்வளவு அபசாரம் பண்ணாலும் அதை நிறுத்தி பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னதுதான் இவரோட மகாட்சத்திரங்கள். அப்பேற்பட்ட சத்திரங்களை திருப்பணி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணி அதுலயும் ஏதோ அவள் ஏற்றி வச்ச வழக்க அணையாமையாவது கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு நமக்கு அந்த ஆளுடைய ஒரு அனுகிரகத்தை வச்சு வேத மந்திரங்களோ ஆகம ஒரு விதானங்கள் வைதிகமான மந்திரங்கள் இதோட அந்த சாநித்தியத்தை ரட்சிச்சுட்டு வந்தோம்னா அந்த சாநித்தியம் அந்த சிற்பம் அது ஒரு சிரவணம் மகாபாரத ஒரு சத்கதா சிரவணம் இது 3 இருந்ததுன்னா இப்போ நம்ம ரட்சிக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரு ஆதர்ச புருஷாளாக அது எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. பீஷ்மர் உபதேசம் பண்றார்
தர்மபுத்தர் வந்து சிரவணம் பண்றார் சாந்தி பரவாயில்ல முழுக்க. அப்பேற்பட்ட ஒரு மகான்களுடைய ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு இத ஆறார் இப்போ இன்னும் அந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காளோ அவள் வந்து அவள் என்னடாது இதோட நம்ம தலைமுறையோட போறோம் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யார் ஈஸ்வர ஆலயத்தில் ஆராய்ச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு நம்ம என்ன ரொம்ப மதிப்பு குறைஞ்சி வச்சு இன்னும் இதோட தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவளுக்கு தோணாம இருக்க முடியாகும். சிற்பிகளுக்கும் ஏதோ சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவோ இருக்கு, அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவள் இப்ப சம்பிரதாயம் மூலசாஸ்திர பரிசீலனம் ரெண்டையும் ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம் அதிகமான பாரம் இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனம் பண்றாளோ அந்த சிற்பிகள் இருக்காளோ பாரத பிரவசனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பொறுத்தவரை பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரித்து நாம் என்ன செய்யணும். நம்ம அம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்திலிருந்து வரப்படாது இந்த வம்சமானது அப்படிங்கிறதாக அவளும் சகாயம் பண்ணணும். ஏதோ பாக்கி புத்தி உள்ளவளும் சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள் அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா இவ எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா திருடமா மனசுல பட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்கு, அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா சத்ருச்சி வந்துட்டு தானா சத் சங்கத்து நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத்சங்கம் வந்தானா இதுல தான் அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது நல்லா இருக்குன்னு இதனுடைய ருச்சி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே இது நல்ல வாசனையா இருந்துட்டு தானா அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும். அன்னை அபிராமியே உந்தன் கஞ்ச மலர்பாதம் தஞ்சமே உமையவளே மாரியம்மா மாரியம்மா மண்ணும் பெண்ணும் வாழ வந்த மாரியம்மா.
சத்திய சொரூபமான சக்தியும் நீயே, சமயபுரம் கோயில் கொண்ட முத்துமாரியே. சத்திய சொரூபமான சக்தியும் நீயே, சமயபுரம் கோயில் கொண்ட முத்துமாரியே. சித்து விளையாடுகின்ற தேவியும் நீயே, சித்து விளையாடுகின்ற தேவியும் நீயே, சீர் வளர ஊர் வளர அருள் புரிவாயே. மாரியம்மா மாரியம்மா, மண்ணும் பெண்ணும் வாழ வந்த மாரியம்மா. துஷ்டருக்கு சிக்ஷை தரும் சூலியும் நீயே, இஷ்டர்களை காப்பாற்றும் சீலியும் நீயே. துஷ்டருக்கு சிக்ஷை தரும் சூலியும் நீயே, இஷ்டர்களை காப்பாற்றும் சீலியும் நீயே. அஷ்டமா சித்தி தரும் காளியும் நீயே, அஷ்டமா சித்தி தரும் காளியும் நீயே, அம்பிகையே நம்பி வந்தோம் ஆதரிப்பாயே. மாரியம்மா மாரியம்மா, மண்ணும் பெண்ணும் வாழ வந்த மாரியம்மா. அன்னி மகமாயியே அன்னை அபிராமியே, கன்னி மகமாயியே அன்னை அபிராமியே, உந்தன் கஞ்ச மலர் பாதம் கஞ்சமே உமையவளே. மாரியம்மா மாரியம்மா, மண்ணும் பெண்ணும் வாழ வந்த மாரியம்மா. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டதுங்கள் மனமாகும், வெண்ணை திரண்டதுந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழுலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா. சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம். வாசமுடைய பன்னீர் அபிஷேகம் எங்கள் மனதில் எழுந்த அன்பால் அபிஷேகம், இனிய பஞ்சாமிரத்தில் அபிஷேகம், அதில் இன்பத்தை கூட்டுதையா உந்தேகம். ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழுலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா.
சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம் உள்ளத்தில் வெண்ணை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியில் இட்டு உருகும் விபூதியினால் அபிஷேகம் அறிவோம் என்று சந்தனத்தில் அபிஷேகம் 7 கடல் புனராட்சியிலே வரும் ஐயப்பா இந்த 7 உலகம் உந்த காட்சியிலே வரும் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா ஐயப்பா நீதான் ஐயப்பா சபரிமலையில் வண்ணச் சந்திரோதயம் தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா